பகுதி 13. உண்மையின் வெளிச்சம். ஆனந்த் மறைந்த கதவின் பின்னால் இருந்த புதிய உலகத்தை நோக்கி சென்றான். அவன் மனதில் இன்னும் சில கேள்விகள் இருந்தன. மறைக்கப்பட்ட மறைபொருள். ஆனந்த் ஒரு பெரிய பாறையின் மீது செதுக்கப்பட்ட சின்னத்திற்கு பார்த்தான். சின்னத்தின் அருகே உண்மை இங்கு உன் மனதில்தான் என்று எழுதியிருந்தது. கண்ணகியின் மாய உருவம் மீண்டும் தோன்றியது. கண்ணகி, உனது பயணத்தின் முடிவு இங்கேயே. உன் மனதின் எச்சரிக்கையை எதிர்கொள். ஆனந்த், உண்மையை எப்படி அடைவது? கண்ணகி, உன் பயணத்தின் உண்மையை புரிந்துகொள். ஆனந்த் கண்ணகியின் வார்த்தைகளை கேட்டபோது அவன் மனதின் குழப்பம் மறைந்தது. பகுதி 14. இறுதி சோதனை. ஆனந்த் திடீரென மொத்த காட்சியும் மாறியது. அவன் ஒளியால் சூழப்பட்ட பெரிய அறைக்குள் சென்றான். சோதனை காட்சி. அறையின் மையத்தில் ஒரு தங்க நிறம் தாழ்வாரம், அதில் 3 சின்னங்கள் பிரகாசித்தன. ஒவ்வொரு சின்னமும் உண்மையின் ஒரு பகுதியை வெளிப்படுத்தின. கண்ணகியின் சோதனை. இவை 3 சின்னங்களை சரியான முறையில் கையாளு, அப்போது நீ முழு நிம்மதியுடன் இங்கு இருந்து வெளியில் செல்வாய். ஆனந்த் தன்னம்பிக்கையுடன் சின்னங்களை அசைத்தான். ஒளிக்கதிர்கள் அறையை சூழ்ந்தன. பகுதி 15. அறியாமை நீங்கும் மாயம். ஆனந்த் சோதனையை வெற்றி கொண்ட உடனே சன்னதி முழுவதும் ஒளியால் மின்னியது. மறைந்த கதவுகள் திறக்கப்பட்டன. மறைந்த உண்மையின் வெளிப்பாடு. முழு காட்சியும் பிரம்மாண்டமாக மாறியது. கண்ணகியின் உருவம் சிற்றாலயத்தில் மையத்தில் நிற்கிறது. அவள் ஆனந்தை வாழ்த்தினாள். கண்ணகி, நீ உண்மையை கண்டுபிடித்தாய். இப்போது இந்தேசத்தில் அமைதி உன் வாழ்க்கையில்தான். ஆனந்த் அமைதியோடு தலைவணங்கினான். பகுதி 16. பயணத்தின் முடிவு. ஆனந்த் தனது பயணத்தின் முடிவு அடைந்ததான். அவன் எடுத்து வந்த ஒவ்வொரு நிமிடம் அவனுக்கு உள்ளே மாற்றத்தை ஏற்படுத்தியது. மாற்றிய வாழ்க்கை. ஆனந்த் தனது பழைய உலகிற்கு திரும்பினான். அவனது மனதில் அமைதி பரவியது. அவனின் வாழ்வு அமைதியான ஆன்மீக பயணமாக மாறியது. கண்ணகியின் நம்பிக்கை அவனின் வாழ்க்கையை வழிகாட்டியது. கதையின் முடிவு. இந்த பயணத்தின் முடிவில் ஆனந்த் தன்னுடைய உண்மையான சாந்தத்தை அடைந்தான். கண்ணகியின் ஆசீர்வாதம் அவரது வாழ்க்கைக்கு என்றென்றும் வழிகாட்டியது. கதை இத்துடன் முடிந்தது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு தெரிவிங்கள். லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்து எனக்கு தேவைப்படுகிறது. அதனால் கமெண்டில் கூறவும்.